ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்தோட ஒரு ஸ்டோரி தான். ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ, அவரு கூட இருக்கிற 2 ஃப்ரெண்டு. 3 பேர் பார்த்திங்கன்னா தனக்கு என்ன கேஸுனே தெரியாமல் ஒரு கேஸுக்கு ஆஜராக போகிறாங்க கோர்ட்டில். 3 రోజులుగా ముద్దాయిల మొఖాలు కూడా చూపించని పోలీసులు డైరెక్ట్ గా ఈ రోజే இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக பூந்து கிடக்குது, மக்கள் கூட்டம், அப்புறம் மீடியா கூட்டமும் அதிகமாக இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு திகைச்சு போய் பார்த்துருக்காரு. அவருக்கு என்ன கேஸ்னே தெரியலை. ముద్దాయిలని కోర్టులో హాజరుపరుస్తున్నారు. இவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இவரோட லைஃப்பில் என்ன நடந்தது, 3 பேர் யார் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோ 2 பேர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் பார்த்தீங்கன்னா அனாதைங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. கிருஷ்ணா நதியே கதி, அது கூடயே இருந்து அது சுற்றி உள்ள பகுதியில் வாழக்கூடிய நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும். 250 మంది కుటుంబాలు ఉన్న ఇంచు. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருக்கிற சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருள்லாம் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு பகுதியிலேருந்து வாங்கி அவங்கள ஏரியாவில் சப்ளை பண்ணிக்கிட்டு இல்லீகல் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ தான் இந்த பகுதிக்கு ஏசிபி அப்படின்னு ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கேஸ் இருக்குது இந்த பகுதியில், நான் வந்துட்டேன், சார்ஜ் எடுத்துட்டேன், இனி ஒரு கேஸ் கூட இங்கேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தாசுன்னு ஒரு பெரிய கைக்கிட்ட பேசுகிறாரு அந்த பாண்டாங்கிற போலீஸ்கார். ఇంచిపేటలో 1000 కేసులు. போலீஸ்கார் சொன்ன மாதிரி நம்ம எந்த இல்லீகல் வேலையும் செய்யக்கூடாது, ஒரு நல்லவனாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனாக வாழ்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தவங்களை வந்து லவ் தோண ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சிவா இருக்கார்ல, அவருக்கும் இன்னொருத்தவங்க ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ஹாஸ்டலில் தங்கக்கூடிய பொண்ணு, அவங்கள வந்து லவ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. கதை நடக்கக்கைனா நதி நடத்தக்கைனா மலுப்புலே அந்தம். இப்படியே போகிற இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஹீரோ வந்து ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காதலிக்கிறாங்களா, அவங்களோட அப்பா வந்து சொல்லிடுவாங்க, நாங்கள் அனாதைனாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய எங்களுக்கு மனசு இருக்குது, நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசத்தோடு இருப்பார். அப்போ தான் தன்னுடைய காதலை வந்து சிவா வந்து சொல்லுவார் ஹீரோ நம்ம ஹீரோ கிட்ட, வேணாண்டா நம்ம அனாதைன்னு சொல்லி நம்மளோட சுட்டி காட்டுவாங்க, நம்ம அனாதைன்னு சொல்லி யாருமே இல்லை, அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த காதலே வேணாண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல சிவாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் 2 பேருக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா காதலிக்கிறாங்களா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், 2 லட்ச ரூபா தேவைப்படும். அதனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு கஞ்சா வந்து இங்கேருந்து கை மாற்றினா 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருப்பார் தாசுங்கிறவர். அதனால் அந்த கை மாற்றுறதுக்கு போகும்போது பாண்டா அப்படிங்கிற ஒருத்தவர் ஒரு கேஸில் ஆஜராக சொல்லுவார். அந்த கஞ்சா கேஸில் உனக்கு வேணாம், இன்னொரு கேஸில் நீ ஆஜராகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் ஆஜராக சொல்கிறாரு. இது ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்க, அதே கேஸ் தான் சார். கேஸ் சார். அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனே காமிக்கிறாங்க. எவர்கிட்ட கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, என்ன கேஸ்ன்னு எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வக்கீல்கிட்ட கேட்குறாரு, ஏன்டா என்ன கேஸுன்னே தெரியாமல் வந்து ஆஜராகிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார், ఎవరిని అడిగినా చెప్పట్లేదు సార్, మీరేనా చెప్పండి సార్, కేసు ఏంటో తెలియకుండా. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரே ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சிவா இருக்கார்ல, அவர் காதலிக்கிற பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான அரசியல்வாதியோட பையன் வந்து பாலியல் பண்ணிடுவான். அவன் கூட இன்னொரு 2 ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து 3 பேர் பாலியல் பண்ணிடுவாங்க ஹாஸ்டலுக்குள்ளேயே பூந்து. அதை வந்து இந்த வக்கீல் இவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, நீங்கள் அந்த கேஸுக்கு தான் ஆஜராக போகிறீங்கன்னு. என்னோட தங்கச்சி மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஆக போகிற அவங்க என்னோட தங்கச்சி, நான் இந்த கேஸுக்கெல்லாம் ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே விடாப்படியாக இருக்க இந்த பாண்டா போலீஸ்காரு அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதை பண்ணி இந்த கேஸுக்கு ஒத்துக்க வைப்பார். என்னென்னமோ பண்ணி பார்ப்பார், அவங்களும் ஒத்துக்கிற மாதிரி தெரியலை. ஆனாலும் இவர் விடாமல் என்ன பண்ணுவார், ரொம்ப டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணுவார். காலெல்லாம் அடித்து ரத்தம் ஒழுவும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை போட்டு இன்னமும் அவங்கள கத்த விட்டு சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆஜராகிற வக்கீல் இருக்கார்ல, அவரையும் தன் கைக்குள்ளே போட்டுக்குவார் அந்த பாண்டா போலீஸ்காரு. இவங்கள 3 பேரையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான சிவா இருக்கார்ல, அவரை நைட்டோட நைட்டாக போட்டு தள்ளி நீங்கள் 2 பேரும் ஆஜராகுங்க, அவன் ஓடிட்டான்னு சொல்லி நான் டார்ச் ஷீட்டில் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே அந்த ஜெயிலுக்கு தள்ளிடுறாங்க. ஒரு 12 வருஷம் இவங்களுக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க.
முத்தலீக்கு போடுவேன் பாத்தனுக்குன்னாம்பா. உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் சிந்தனையே பண்ணுறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு இறந்துட்டான், அதுவும் இல்லாமல் தனக்கு தங்கச்சியாக வரப்போகிற அவளையும் வந்து குத்தி கொண்டுட்டாங்க, பாலியல் பண்ணி அந்த எம்எல்ஏ பையனும் தப்பிச்சிட்டான், இவங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே தன்னோட பகையை ஒரு சின்ன செடியாக இருந்து மரமாக வளர்த்து பகையை இன்னமும் வெளியில் கொண்டு வராரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாண்டா போலீஸ்காரை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காட்டுப்பகுதியில் தலை வரைக்கும் புதைச்சிட்டு மேலே அவர் தலையில் என்ன பண்ணுவாங்க ஒரு பாவை ஊற்றிடுவாங்க. அவர் தலை ஃபுல்லாக அந்த எறும்பு இருக்கும், சிவப்பு எறும்பு, அதை விட்டு அவரை கடிக்க வச்சு அணுவாக சித்திரவதை பண்ணி சாவடிப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பகையெல்லாம் மறந்துட்டு ஒரு எறும்பு மாதிரி அவங்க உள்ளே போகட்டும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அப்படி பண்ணியிருப்பார். நாங்கள் எறும்பு இல்லைடா, எறும்பு என்ன மாதிரி உங்களை சாவடிக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எறும்பு கடிக்க வச்சு சாவடிக்கும். இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏயோட பையன் இருக்கான்ல, பாலியல் பண்ண அந்த 2 பேர் எல்லாத்தையும் கொண்டுட்டு கடைசியாக அந்த பையனை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பாலியல் பண்ணவனை தன் கையாலே ஒரு கத்தியில் கிருஷ்ணா நதிக்கு பக்கத்துலேயே அவனை குத்தி அந்த கிருஷ்ணா நதியில் அவனை விழுக நம்ம ஹீரோ இருந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தர் அவங்க 2 பேரையும் அதே இடத்துல அந்த கிருஷ்ணா நதியிலே இறந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அதோட எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. ஓகே, இந்த சேனலு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.